பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் திருப்பி தராத கௌரவாதிகளை எப்படியாவது சந்தித்து ராஜ்யத்தை பெற்றுத்தர பகவான் கிருஷ்ணனிடம் பாண்டவர்கள் பணிக்க, பகவான் கிருஷ்ணன் ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரன் செய்கின்ற அதர்மத்தை எடுத்துரைத்து, பகவான் கிருஷ்ணரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி எல்லோருமே நல்ல உபதேசங்களை கொடுத்தும் எதையும் செவிமடுக்காத துரியோதனன் தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனிக்க விஸ்வரூப தரிசனம் தன்னுடைய பக்தர்களுக்கு காட்டி இதனுடைய தீர்வு யுத்தமே என்று நகர்ந்தான் பகவான் கிருஷ்ணன். குந்தியை சந்தித்து உன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என கேட்க மிக நீண்ட உபதேசம் கொடுத்தால் பீஷ்ம துரோணர் இதனை கேட்டு அவர்களும் உபதேசம் செய்தனர். துரியோதனனுக்கு அதையும் செவி மடுக்கவில்லை. கர்ணனை சந்தித்து அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி பாண்டவர்களில் மூத்தவன் நீ ராஜ்யத்தை ஆள் அப்படின்னு எவ்வளவோ தீரம் பகவான் கிருஷ்ணன் கூறியும் அவன் வர மறுத்தான். கடைசி வரை தர்மத்தின் பக்கம் நிற்க உனக்கு மனம் இல்லை என்று பகவான் கிருஷ்ணன் உபப்ளாவ நகரத்திற்கு சென்று பாண்டவர்களிடம் இங்கு நடந்த அனைத்தையும் கூறி யுத்தமே இதற்கு தீர்வு என்று கூற இன்னும் 7 நாட்களில் யுத்தம் ஆரம்பம். குருக்ஷேத்திரத்துக்கு தர்மராஜன் சென்று கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்தான். சகுனியனுடைய மகனான உலூக்கனை தூதுவனாக துரியோதனன் அனுப்பி எவ்வளவு தூரம் மனதை காயப்படுத்த முடியுமோ உபதேசம் என்கின்ற பெயரில் கூறி அனுப்பியிருந்தான். அத்தனையும் கேட்டு நீ தாராளமாக இங்கு இருக்கலாம் என்று தர்மராஜன் கூறினார். இதுதான் இந்த தயையே அவனுடைய பலம் மற்றும் பலவீன். இப்போ யுத்தத்தில் யார் ஜெயிப்பார்கள் என்கின்ற சகுனங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று வேதவியாசரிடம் திருதராஷ்டிரன் கேட்க சகுன சாஸ்திரத்தை மிக விரிவாக சொன்னார் வேதவியாசர். திவ்ய திருஷ்டியை சஞ்சயனுக்கு கொடுத்து வேதவியாசர் கிளம்ப இந்த பூமியினுடைய ரகசியம் பஞ்ச பூதங்களுடைய குணங்களை கேட்டறிந்தான் திருதராஷ்டிரன். சிறிது நாட்கள் கழித்து சஞ்சயன் வர என்னானது சஞ்சயா என்று திருதராஷ்டிரன் கேட்க 10வது நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையோடு ஆரம்பித்தான் சஞ்சயன். ஐயகோ, என்னுடைய பிள்ளைகளை காப்பவர் என்று மலை போல் நம்பியிருந்தேனே, நானே அவரது சாவிற்கு காரணமாகி விட்டேனே என்று புலம்ப, எப்படி இறந்தார், எங்கே, அங்கு என்ன நடந்தது என்பதனை விரிவாக கூறு என்று திருதராஷ்டிரன் கேட்க இப்போ முதல் நாளிலிருந்து சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கூற ஆரம்பித்தான். நேற்று வரை நாம் பார்த்தோம்னா சுமார் 5 நாட்கள் போரில் என்ன நடந்தது என்பதனை அற்புதமாக பார்த்தோம். இப்போ 5வது நாள் போரில் பார்த்தோம்னா கூடுமான வரை ஒவ்வொரு நாளிலும் கௌரவருக்கே தோல்வியாக அமைந்தது. ஏன்னா பீமசேனன் அர்ஜுனனுடைய பராக்கிரமம் அத்தகையதாக இருந்தது. 6வது நாள் போரை பற்றி மகாபாரதம் பார்த்தோம்னா இதில் என்னன்னா யாருக்குமே நஷ்டம் இல்லாமல் சமமாக இருந்தது என்று 6வது நாள் போரை பற்றி கூறுகிறார்கள். அதில் முக்கியமாக துரோணாச்சாரியாரும் திருபதனும் முழுமையாக களத்தில் இருந்து, ஏன்னா சிறுவயது நண்பர்கள், ஆனால் அந்த தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கின்ற கோபம் துரோணரிடத்தில் இருந்தது. அப்போ திருப்பதராஜனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் அது என்ன, கடைசியில் துரோணரே ஜெயித்தார். அது மட்டுமல்லாமல் பீமசேனனுடைய பராக்கிரமம் சொல்லி மாளாது. மகாபாரத யுத்தத்தில் ஒவ்வொரு நாளிலும் பீமனுடைய பராக்கிரமம் எல்லாரும் நினைப்பார்கள் மகாபாரத யுத்தத்தினுடைய கதாநாயகன் அர்ஜுனன் அப்படின்னு. ஆனால் முழுமையான மகாபாரதத்தை அறிந்தவர்கள், படித்தவர்கள் பீமசேனனே யுத்தத்தினுடைய கதாநாயகன்.
ஒவ்வொரு நாளும் பீமசேனன் தன்னுடைய பராக்கிரமத்தினால் கௌரவ சேனையை பந்தாடினான். நிச்சயமாக அர்ஜுனன் மிகப்பெரிய வீரன், காண்டீபதாரி. பீமசேனனுக்கு அடுத்தபடியாக வருபவனே அர்ஜுனன். இப்போ 6வது நாள் பார்த்தோம்னா துரோணர் மற்றும் திரௌபதன் மற்றும் பீமசேனுடைய பராக்கிரமத்தை விளக்கிவிட்டு 7வது நாள் யுத்தத்தை பற்றி விரிவாக கூற ஆரம்பிக்கிறது. 7வது நாள் என்னன்னா, கௌரவரும் சரி பாண்டவர்களும் சரி புதிய புதிய வியூகங்களை வகுத்தனர். இந்த பக்கம் பீஷ்மாச்சாரியார் எப்படி கௌரவ சேனைக்கு வியூகத்தை அமைத்து கொடுக்கிறாரோ, பாண்டவர் முன் அரணாக நிற்பவன் யாருன்னா பீமசேனன். பீமசேனனுக்கும் பீஷ்மருக்கும் யுத்தம் பிராரம்பமானது. பீமசேனனுக்கு இருக்கின்ற ஒரு குணம் என்ன என்றால், தன்னை விட பெரியவர்கள் முன் யுத்தம் செய்யும் போது அவன் மிருத்துவாகவே யுத்தம் செய்வான். எப்படின்னா, அந்த வயதுக்கு தகுந்த மரியாதையை கொடுப்பான். மட்டுமின்றி பீஷ்மாச்சாரியார் பகவானுடைய பக்தர் என்பதையும் அறிந்தவன். அதனால் என்ன செஞ்சான், பீமசேனன் பீஷ்மனுடைய சாரதியை கொன்றான். உடனே பீஷ்மரும் பீமசேனனும் போரிடுவதை கண்ட துரியோதனன், அஸ்வத்தாமன், துரோணாச்சாரியார் சைன்யங்களையெல்லாம் அழைத்து கொண்டு பீமசேனன் மேல் யுத்தம் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு பீமசேனனை சூழ, ஒரு பக்கம் பீமசேனனுக்கும் இவர்கள் அனைவருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் பகதத்தன் வந்தான். பகதத்தன் சாமானியமானவன் அல்ல. அவனிடம் விசேஷ அஸ்திரம் உண்டு. வராக சுவாமியினால அருளி செய்த ஒரு அற்புதமான அஸ்திரம். அதை எதற்காக வைத்திருக்கிறான் என்றால், இந்த அஸ்திரம் ஒன்னா பீமசேனன் மேலே அல்லது அர்ஜுனன் மேலே வீழ்த்த வேண்டும். ஏன்னா அந்த அஸ்திரம் கண்டிப்பாக அனுப்பிவிட்டால் இவர்களை கண்டிப்பாக கொன்றுவிடும். அந்த மாதிரி, ஏன்னா வராக சுவாமியினுடைய அருளி செய்த அஸ்திரத்தை வைத்திருக்கிறான் பகதத்தன். சரி, இப்போ பகதத்தனுக்கும் பீமனுக்கும் கோரமான யுத்தம் நடந்தது. இப்போ இதில் என்னன்னா, தீக்ஷமான ஒரு பானத்தை பகதத்தன் பீமசேனன் மேலே விட்டான். பீமசேனன் மூர்ச்சையானான் அப்படின்னு எழுதுது. இப்போ இந்த விஷயத்தை பார்த்தா, பீமசேனுடைய மகன் கடோத்கஜன் ராட்சசன் தெரியும் இல்லையா, அவன் எப்படி அப்படின்னா, ஐராவதம் என்கின்ற யானை 4 யானைகள் மேல் அமர்ந்து கொண்டு கடோத்கஜன் அங்கு வந்தான். ஏன்னா தன்னுடைய தந்தைக்கும் பகதத்தனுக்கும் நடக்கின்ற அந்த சண்டை அப்பாவுக்கு உதவியாக வந்து நின்றான். இதில் என்னன்னா, வராக தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த அஸ்திரம். சரி, பகதத்தன் நினைத்தால் கடோத்கஜன் மேல் என்ன சொல்லுது, நான் தாராளமாக செலுத்தி இருக்கலாம். ஆனால் குருவி மேல் பழங்காய் போல கடோத்கஜனை வீழ்த்துவதற்காக அந்த அஸ்திரம் அல்ல. பீமசேனன் அர்ஜுனன் பராக்கிரமம் அதைவிட மிக பெரியது. அதனால் அந்த அஸ்திரத்தை வைத்திருந்தார். இதில் என்னன்னா, எவ்வளவு பெரிய அஸ்திரமாக இருந்தாலும், வராக சுவாமியினால் அருளி செய்த அஸ்திரமாக இருந்தாலும், பீமசேனன் பகவான் கிருஷ்ணனுடைய பக்தன். அவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்தது. இதுதான் பகவத் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவச்சம். நாம் நன்றாக இருக்கும்போதே அவனையே சரணாகதி என்று அடைந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வரும் பொழுதும் பாருங்க, அதை காக்கும் அரணாக பகவான் பக்தர்களுக்கு இருப்பான். அதுதான். இப்போ பீமா ஒரு பக்கம் சுப்ரதீகா என்கின்ற யானையின் மேல் யாரு, பகதத்தன். அதே போல இன்னொரு பக்கம் ஐராவதம் யானை மேல் கடோத்கஜன். இவங்க 2 பேரும் யுத்தம் எப்படின்னா, அடேங்கப்பா, அந்த யானையினுடைய சப்தம் பார்த்த உடனே அந்த பூமி நடுங்கியது அப்படின்னு. இதில் என்னன்னா, கடோத்கஜன் பகதத்தனும் என்ன சொல்றது, யுத்தம் செய்வதை பார்த்து பீஷ்மர் ஓடி வந்தார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகதத்தன் மட்டுமல்ல, அவன் பின்னாடி இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியாரும் சரி. ஒரு பக்கம் கடோத்கஜன் பின்னாடி மூர்ச்சையாக இருந்த பீமன் எழுந்து நின்று கடோத்கஜனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்.
அதே போல பகதத்தனுக்கு பின்னால் பீஷ்மாச்சாரியார் இருந்து கொண்டு இவா 2 பேருக்கும் அந்த யுத்தம் அடேங்கப்பா. கடைசியில் பீமசேனன் முன்னாடியும் கடோத்கஜன் முன்னாடியும் எதிர்க்க முடியாமல் தோற்று ஓடி போயினர் 7வது நாளில் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் 7வது நாளில் நடந்த ஒரு அற்புதமான விஷயங்களை விவரிக்கிறது. இப்போ 8வது நாள் ஆரம்பமானது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 8வது நாளில் இராவந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் பாண்டவர்களுக்காக வருகிறான். அவன் யார் என்றால் நாக ஜாதியை சேர்ந்தவன். அதாவது உலூபி என்கின்ற நாக கன்னிகையை அர்ஜுனன் மணந்திருந்தான். அந்த உலூபிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவனே இராவந்தன். இதில் என்னன்னா, ஸ்வர்க்கத்தில் அர்ஜுனன் அந்த அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்ற பொழுதே இராவந்தன் அங்கு இருந்த பொழுது, யுத்தம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ வந்து எங்கள் பக்கம் நின்று போர் புரிய வேண்டும் என்று கேட்டிருந்தான் அர்ஜுனன். அந்த வார்த்தைக்கு தந்தைக்கு வார்த்தையினுடைய மதிப்பு அளித்து இராவந்தன் வந்தான். அடேங்கப்பா! எப்படின்னா, அந்த இராவந்தனை எதிர்க்க சகுனியினுடைய 6 தம்பிகள் வந்தனர். இராவந்தன் சாமானியமானம் அல்ல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நாக கன்னிகைக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் 6 தம்பிகளையும் இராவந்தன் கொன்றான். சகுனியினுடைய 6 தம்பிகளை இராவந்தன் கொன்றான். இதில் என்னன்னா, இதை கண்ட துரியோதனனுக்கு மிக அதிகமான கோபம் வந்தது. அலங்குசா என்கின்ற ஒரு ராட்சசனை அனுப்பினான். இப்போ அந்த ராட்சசனுக்கும் இராவந்தனுக்கும் மிகப்பெரிய போர் நடந்தது. அலங்குசா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயாவி. ஒரு இடத்தில் இருந்து போர் செய்வான், திடீரென மறைந்து அவன் மற்றும் எங்கு இருக்கிறான் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. அதே போல ஆனால் அந்த மாய வித்தையும் இராவந்தனுக்கு தெரியும். கோரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இதில் என்னன்னா, சர்ப்ப ரூபம் தரித்தான் இராவந்தன். அவன் உண்மையாலுமே சர்ப்பம்தான். ஆனால் அலங்குசன் என்ன செய்தான்? மாயாவி தானே, கருட ரூபம் தரித்து அந்த இராவந்தனை கொன்றான். பாரு, அர்ஜுனனுடைய மகன் இராவந்தன், உலூபியினுடைய மகன் இராவந்தன் 8வது நாள் யுத்தத்தில் இறந்தார். அது மட்டுமல்ல, கடோத்கஜன் இந்த விஷயம் தெரிந்தவுடன் என்ன சொல்றது, அவன் கையை ஓங்கி பூமியில் அடித்தான். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி நடுங்கியது மட்டுமல்லாமல் சுற்றிலும் இருக்கக்கூடிய மலைகள் ஆடியது. அந்த வேகம், அந்த சப்தத்தை கேட்டவுடனே அலங்குசன் ஓடினான். அலங்குசனும் ராட்சசன், கடோத்கஜனும் ராட்சசன். இதில் என்னன்னா, துரியோதனன் மட்டும் எதிர்த்து நின்றான். மற்ற அத்தனை பேரும் கடோத்கஜன் முன்னாடி நிற்க பயந்து ஓடினர். இதில் என்னன்னா, கடோத்கஜன் கூறினான், என் தந்தைக்கும் சித்தப்பா பெரியப்பாக்களுக்கு அதிகமான துன்பத்தை கொடுத்தவன் நீதான். உடனே மாயா யுத்தம் பிராரம்பமானது. துரியோதனனுக்கு பயங்கரமான பானங்களை கடோத்கஜன் மேல் விடுத்தான். துரியோதனனும் சளைத்தவன் அல்ல. கடோத்கஜன் ராட்சசன் என்று அறிந்துமே பாருங்க, கடோத்கஜனுக்கு முக்கியமாக இருந்த 4 மந்திரிகளை கொன்றான் அப்படின்னு. அதாவது 8வது நாள் யுத்தத்தில் ஒரு பக்கம் பார்த்தா இராவந்தன், அர்ஜுனன் உலுப்பிக்கு பிறந்தவன் இறந்தான். அது போக சகுனியனுடைய 6 தம்பிகள் இறந்தனர் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் கடோத்கஜனுடைய 4 முக்கிய மந்திரிகளை துரியோதனன் கொன்றான். அது மட்டுமல்லாமல் பாருங்க, கடோத்கஜன் மேலே ஒரு பெரிய பானத்தை துரியோதனன் வீச கொஞ்சம் நிலை குலைந்து கீழ் அமர்ந்தான் கடோத்கஜன் அப்படின்னு. உடனே என்னாச்சு, துரியோதனனுக்கும் சரி கடோத்கஜனுக்கும் சரி கோரமான யுத்தம் நடந்த பொழுதும் யாருக்கும் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. இதில் என்னன்னா, துரியோதனன் கூட துரோணாச்சாரியார், கிருபர், சல்யன், அஸ்வத்தாமா அத்தனை பேரும் துரியோதனனை சூழ்ந்து கொண்டனர். ஆனால் பாருங்க,
எதற்கும் பயப்படவில்லை கடோத்கஜன். உடனே பீமன் வந்தான். ஏன்னா துரியோதனாதிகள் அனைவரும் ஓரிடத்தில் இருந்து கடோத்கஜன் முன்னாடி போரிட எத்தனைத்த பொழுது பீமசேனன் வந்தான். இதில் என்னன்னா, பீமசேனனுக்கும் ஒரு பக்கம் துரோணாச்சாரியாருக்கும் போர் நடந்தது. அதில் பாருங்க, துரோணாச்சாரியார் மூர்ச்சையாகி கீழ் விழுந்தார். பீமசேனுடைய பராக்கிரமம் இப்படி. அது மட்டும் அல்லாமல் அஸ்பத்தாமன் அவனும் மூர்ச்சையானான். கௌரவ சைன்யம் நாசம் நிறைய ஆனது 8வது நாள் யுத்தத்தில். ஒவ்வொரு பானமும் எப்படி அப்படின்னா, ஆகாசத்தில் கடோத்கஜன் பானத்தை வீச அந்த பானம் ஒவ்வொன்றும் மரங்கள் என மரத்தின் அளவிலே வந்து வீழ்ந்தது. பூமியில் இருந்து கொண்டு பீமசேனனும் ஆகாசத்திலிருந்து பானம் கடோத்கஜனும் விட கௌரவ சைன்யம் மிக அதிகமான நாசம் 8வது நாளில் ஆனது. மீண்டும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.